மார்ச் மாதம் முக்கியமான சில பெயர்ச்சிகள், வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய, தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இந்த மார்ச் மாதத்தில் தான். எப்படி ஒரு சம்பவம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கதோ, எப்படி ஒரு நிகழ்ச்சி ஊரையே திரும்ப பார்க்க வைக்கதோ, அதை போல உங்கள் வாழ்க்கையை அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த மார்ச் மாதத்தில். இந்த மார்ச் மாத சனிப்பெயர்ச்சியால் பலருக்கு சாதகமும் வெகு சிலருக்கு பாதகமாகவும் அமைகிறது. யாருக்கு பாதகம், யாருக்கு சாதகம், மார்ச் மாத ராசி பலன் உள்ளே முழு விவரமாக கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. என்னென்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றம், கிரக மாற்றம், சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. திருக்கணிதப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அது நடந்திருந்தாலுமே கூட, 1.25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலுமே கூட, இந்த சனி பயிற்சி ரொம்ப முக்கியம். காரணம்னா, வாக்கியப்படி நடக்குது, கோவில் அனுஷ்டானங்கள். ஏன்னா கோவிலில் நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் நடைபெறுகிறது. அப்போ சாமிக்கு சாநித்தியம் எப்போ கூடும்னா, இந்த மாதிரியான வாக்கியப்படி நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் தான் சாமிக்கு சாநித்தியம் கூடும். அப்போது இந்த மார்ச் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான, கவனம் செலுத்தக்கூடிய, உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு மாதம். எல்லாருக்குமே, உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய மாதம். அதுவும் அந்த சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து குருவுடைய வீட்டுக்கு போகிறார். இது சுபத்துவமான பெயர்ச்சி, நம்ம அப்படி கூட சொல்லலாம். இது ஒரு சுபத்துவமான பெயர்ச்சி, தப்பு கிடையாது. குருவுடைய வீட்டுக்கு போகிறாரு, குரு கேந்திரத்தில் இருக்க போகிறாரு, குரு திரிகோணத்தில் இருக்க போகிறாரு. குரு பெயர்ச்சி ஆனாலுமே கூட திரிகோணத்தில் இருக்க போகிறாரு, சனியோட தொடர்பை ஏற்படுத்திக்க போகிறாரு. அப்போ பொதுவாக இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. நம்ம யாராக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், இந்த சனி பயிற்சியை பாருங்கள். இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. ஆனால் மார்ச் 15ஆம் தேதி சூரியன் வந்த உடனே சனி பகவான் அஸ்தங்கமாகி விடுகிறார். அப்போ மார்ச் மாதம் பூரா சனி செயலிழந்து இருப்பார். அப்போ யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானால் பிரச்சனை இருக்கோ, மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு, கும்பம், மீனம், யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானால் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே கூட இந்த மார்ச் மாதம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் அஸ்தங்கம், செயலிழந்து விடுவார். அவரால் யாருக்கு இம்சை இருக்கோ, சனியால் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃபேவரபுளாக மாறிடும். சரி, அப்போ சனிக்கு நன்மை செய்யக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 பேர் இருப்பாங்களே, மிதுனம், கடகம், துலாம், மகரம். அவங்களுக்கும் எந்த பாதகமும் சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை. அப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் நம்ம எல்லாருக்குமே, 12 ராசி அன்பர்களுக்குமே சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம். அதே முக்கியமான மாற்றங்கள்னு சொல்கிறோம். சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? சார், சனி பகவானாக பார்த்து ஒரு நல்லது செய்கிறாருன்னா அது யாரும் தடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல இடத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். அதோடு கூடிய குருவுடைய வீட்டில் சூரிய பகவான், அதே போல் அவரோட சுக்கிரன், இந்த செவ்வாயும் ராகுவும் புதனும் மட்டும் கும்பத்தில் இருக்காங்க. மீது 5 கிரகங்கள் மீனராசியில் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஓரளவு சொல்லிட்டேன், எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன
முக்கியமாக என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதத்திலிருந்து பூரணமாக கம்ப்ளீட்டாக அஷ்டம சனி ஆரம்பம். எந்த வேலையை எடுத்தாலும் ஜாக்கிரதையாக கவனமாக செய்ய வேண்டும். நீங்கள் முதலமைச்சரே ஆனாலும் சரிதான். ஏன்னா யாராக இருந்தாலும் பெரிய அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், நீங்கள் முதலமைச்சராக கூட இருக்கலாம். உங்களுக்கே தெரியும், நிறைய ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள்லாம் கூட கொஞ்சம் அப்படி தடுமாறுறாங்க. அதுதான் கிரகம், அதுதான் நேரம். எப்பேற்பட்ட எதிரியையும் ரொம்ப அசால்ட்டாக சந்திக்கக்கூடியவங்க, எப்பேற்பட்ட சூழ்ச்சியையும் எளிமையாக ஜெயிக்கக்கூடியவங்க, அப்பேற்பட்ட திறமசாலிகள் கூட இப்போது அவங்களுக்கே கால நேரம் டஃப் கொடுக்குது. இதுதான் கிரகம், இதுதான் கால நேரம், இதுதான் ஜாதகம். அப்போது ஒரு கால நேரத்தில் நேரங்காலம் நல்லா இருக்கும்போது நம்மளை ஜெயிக்க வச்சதும் அதே கிரகம்தான். நாம் இப்போ ஜெயிக்கணும்னு நினைக்கும்போது நம்மளை ஆட்டி படைக்கிறதும் அதே கிரகம்தான். அப்போது சிம்ம ராசி என்பர்களே, ஒரு தத்துவத்தை நீங்கள் மனதில் நிலைநிறுத்த வேண்டும். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், நம்பினாலும் நம்பலனாலும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அது கிரகம்னு வச்சுப்போம். அது ஒரு காலம் நேரம்னு வச்சுப்போம், டைம்னு வச்சுப்போமே. சாமியே வேணாம், அது ஒரு டைம், அவ்வளோதான். அந்த கால நேரம் கடுமையானதாக உள்ளது. கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களே. குறிப்பாக அரசியல் தலைவர்கள், அப்போ எல்லா சிம்ம ராசி அன்பர்களும் இப்போ கடுமையானதாக இருக்குமானா சொல்ல முடியாது. ஜெயிக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களும் இருப்பாங்க. உடனே எல்லா சிம்மராசி அன்பர்களும் யாருமே சிம்மராசி அன்பர்கள் தேர்தலில் போட்டியிடாதீங்கன்னு சொல்ல முடியுமா? யாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணாதீங்க, செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். அதில் ஜெயிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். அது யார்? அதுதான் உங்கள் பிறப்பு ஜாதகம், தசா புத்தி. சார், ஒருத்தருக்கு கடுமையான கால நேரம் நடக்குது. ஒரு 7.5 சனியில் இருக்கான், ஒரு கண்டக சனியில் இருக்கான், ஒரு அஷ்டம சனியில் இருக்கான். எதை எடுத்தாலும் அவனுக்கு ஒரு தள்ளி போகுது, தாமதமாகுது, உதவுழுது, கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு தசா புத்தி நல்லா இருக்குமே ஆனால் அவன் கண்டிப்பாக தோற்க மாட்டான். ஆனால் அந்த வெற்றிக்காக அதிகமாக உழைக்கக்கூடியவனாக இருப்பான், அதிகமாக போராடக்கூடியவனாக இருப்பான். அதை போல சிம்ம ராசி என்பவர்களை இந்த அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எல்லாரும் வெற்றிக்காக அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். இதுதான் நான் சொல்ல வரேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேர்டன் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும், எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும், கண்முழிக்க வேண்டியது இருக்கும். அப்போது அஷ்டம சனி காலம் ஆரம்பம். ஆனால் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்குது. அடுத்த ஏப்ரல் மாதம் 15 சித்திரா பிறந்துடுத்துனா இந்த சனி அஸ்தங்கமம் நிவர்த்தி ஆகிடும். சூரியன் வெளியில் வந்துட்டாருன்னா வேலை முடிஞ்சிடும். ஆனால் இந்த மார்ச் ஏப்ரல் 2 மாதமும் சிம்ம ராசிக்கு அதில் ஒரு சலுகை இருக்குது, அதில் ஒரு சப்சிடி இருக்குது. காலம் கொடுக்கும் சப்சிடி என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சி நடந்து அஷ்டம சனி ஆரம்பித்தாலுமே கூட இந்த ஜோதிடத்தை நம்ம எப்படியெல்லாம் பார்க்கணும்னு பாருங்கள், நம்ம பார்வையில் தான் இருக்குது. அப்போ சிம்ம ராசி என்பர்களே, உங்களுக்கு 1008 கஷ்டங்கள் இருந்தாலும், நம்ம தெரிஞ்ச ஒரு அன்பர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, காவல்துறை உயர் அதிகாரியாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நெருங்கிய ஒரு அதிகாரி, பிடபிள்யூடியில் ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருக்காங்க, நல்ல பொசிஷனில் இருக்காங்க, பொதுப்பணித்துறையில் இருக்கிறாங்க, காவல்துறையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கடுமையான சூழ்நிலை அங்கே ஏற்படுது. கீழே வேலை செய்கிறவங்களால செஞ்ச தப்புக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஒரு சூழ்ச்சி அப்படி கூட வச்சுக்கலாமே.
அது ஒரு சூழ்ச்சி, அரசியல் சூழ்ச்சி, அது ஒரு கேம், அவ்வளோதான். ஏன் அந்த கேம் விளையாட வேண்டிய சூழ்நிலை? இதுதான் சிம்ம ராசி அஷ்டம சனி. அப்புறம் அவங்க நம்மக்கிட்ட வராங்க, அவங்கள நம்ம நல்லபடியாக ஒரு கைடு அந்த கண்டுபிடிச்சிடுறோம், தப்பு என்னன்றதை கண்டுபிடிச்சிடுறோம். சார் இந்த பிரச்சனைக்கு காரணம் உங்கள் கூட வேலை செஞ்சவங்க. அப்புறம் அவங்கள பிடிச்சி கொஞ்சம் உழுக்கும்போது எல்லா உண்மையும் வருது, அவங்கள வச்சு எழுதி வாங்கி திருப்பி அவங்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்றோம். அப்போ இதை போல் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம், சிறை தண்டனைகளாக இருக்கலாம், என்கொயரிகளாக இருக்கலாம், சிறை தண்டனைகளாக இருக்கலாம், ஜாமீனாக இருக்கலாம், அல்லது போலீஸ் கேஸாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், அதுபோல் அல்லது வேலை இழந்திருக்கலாம், உங்களுக்கான பெனிஃபிட் அங்கே கட்டாயிருக்கலாம், சரி ஜாப் லாஸ் ஆகியிருக்கலாம், ஜாப் ரிலேட்டடான ப்ராப்ளமாக இருக்கலாம். மெயினாக அரசியல் தலைவர்கள், அரசியல் சார்ந்தவர்கள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீக பெரியவர்கள், ஆன்மீகத்தில் பெரிசாக சாதிக்கக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சிம்ம ராசி என்பவர்களை இந்த மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் எனக்கு தெரிஞ்சு இந்த அடுத்த ஒரு 2-2.5 வருஷத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்கணும், தப்பிக்கணும். எனக்கு ஒரு பெரிய கடன் இருக்குது சாமி, இந்த கடன் எனக்கு கழுத்தை பிடிக்காத அளவுக்கு நான் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மார்ச் ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தாகணும். அப்போ பெரிய கண்டங்கள் இருந்தாலும் இந்த மார்ச் ஏப்ரலில் அந்த கண்டங்களில் இருந்து தப்பிப்பதற்கான வழி பிறக்கக்கூடிய நல்ல மாதமாக. அப்போ என்னை பொறுத்தவரையிலும் சிம்ம ராசிக்கு இந்த மார்ச் மாதம் சிறப்பாக இருக்க போது. நான் அடுத்த மாதம் ராசி பலனை இப்போவே உங்களுக்கு சொல்கிறேன், ஏப்ரலும் சிறப்பாக இருக்க போகுது. ஜூன் மாதத்துலேருந்து டஃப் கொடுக்கும். அப்போ இந்த 2 மாதங்கள் உங்களுக்கு நல்ல மாதங்களாக அமைகின்றன. அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் தீர நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதற்கு எனக்கு நல்ல நேரம் இருக்கும்போதே அதை உங்கள் ஜாதகத்தை வச்சு ஜெயிச்சுக்கோங்க, நல்லதே நடக்கும். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னா இந்த சனி பெயர்ச்சி இருக்குது, செவ்வாய் பெயர்ச்சி இருக்குது, சுக்கிரன் பெயர்ச்சி இருக்குது, சூரியன் 3 கிரகங்கள் மாறுது, 4 கிரகங்கள் மாறுது. சூரியன் மீனத்துக்கு போகிறாரு பங்குனி மாதம், சூரியன் பெயர்ச்சி இருக்குது. காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், அரசியல் மாற்றங்கள் நிகழும். அதே போல் செவ்வாய் அதிகாரங்கள் இடமாறும். காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், இதெல்லாம் கூட இடமாற்றங்கள். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு இடமாற்றங்கள். அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். ஆமாம், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பதவி அதிகாரம் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக, இல்லைன்னா பெரிய சிக்கலில் போய் நீங்கள் மாட்டி கை கட்டி யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு, யாரோ ஒருத்தருடைய திமிருக்கு நீங்கள் தலை குனிச்சு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம், நிர்பந்தம் ஏற்படும். அப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடியல 2 நாள் லீவ் போட்டுக்கணும். அப்போ இதை போல் உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும், இது மாதிரி எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மெயினாக வேலை சம்மந்தப்பட்ட ஜாப் கிடைக்குமா, 40 வயசு 46 வயசு எனக்கு புதுசாக வேலை கிடைக்குமா, ஜாப் இல்லாமல் இருக்குது, ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய கேள்விகள், திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட தெளிவாக நம்மளால் ஒரு பதில் சொல்ல முடியும். இன்றைக்கி தான் நடக்கும், இத்தனாம் தேதி நடக்கும், நம்ம தேதியிட்டு கூட நம்மளால் ஒரு ஊர்ஜிதமாக ஆணித்தரமாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரங்கள் காண முடியும். அந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது தான் அந்த கெட்ட நேரங்கள்லாம் விலகி நல்ல நேரங்கள் ஆரம்பித்து தெய்வ அனுகூலத்தோடு வாழ்வாங்கு வாழ முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.
நமச்சிவாயம். ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.